சேலத்தில் திமுகவின் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அது பற்றிய தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், அங்கே என்ன நடக்கிறது? இது எது குறித்த மோதல்? என்ன காரணம்? பின்னணி விளக்கமாக சொல்லுங்க. சேலம் மாவட்டத்தில் திமுக சார்பில் போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் நேற்று முன்தினம் வெளியானது. இதனைத் தொடர்ந்து மத்திய மாவட்டத்துக்கு உட்பட்ட 4 தொகுதிகளின் வேட்பாளர்கள் இன்று பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க வந்திருந்தனர். அதாவது சேலம் தெற்கு, வடக்கு, மேற்கு மற்றும் ஓமலூர் ஆகிய 4 தொகுதிகளின் வேட்பாளர்களும் இன்று மாலை அணிவிக்க வருவதாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர்களது மத்திய மாவட்ட செயலாளர் ராஜேந்திரனோட ஆதரவாளர்களுடன் இன்று ஏராளமானோர் இங்கு மாலை அணிவிக்க வந்திருந்தனர். அப்போது இங்கே வீரபாண்டி மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் ஆதரவாளர்களும் இந்த இடத்திற்கு வருகை சென்றிருந்தனர். மாலை அணிவித்த போது அவர்கள் வீரபாண்டி ஆறுமுகத்தை வாழ்த்தி கோஷங்களை எழுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திரனின் ஆதரவாளர்கள் உடனடியாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கினர். அப்போது இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு பணிக்காக இங்கு வந்திருந்த காவல்துறையினர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் ஆதரவாளர்களை அப்புறப்படுத்தி இங்கிருந்து வெளியேற்றினர். இந்த மோதல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீரபாண்டி ஆறுமுகம் மறைவுக்கு பின்னர் சேலம் மாவட்டத்தில் திமுகவினிடையே கோஷ்டி பூசல் நிலவி வந்தது. தற்பொழுது தேர்தல் நெருங்கி வரும் வேலையிலே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கோஷ்டி பூசலானது மேலும் முற்று தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வந்து இந்த கோஷ்டி பூசல் என்பது எந்த காரணத்தினால தேர்தல் நெருங்கி வந்திருக்கிறது? ஏற்கனவே நாம ஒரு செய்தியில பார்த்தோம், திருச்சி மண்ணச்சநல்லூர்ல வேட்பாளர் மீது அதிருப்தியின் காரணமாக ஒரு கோஷ்டி பூசல் ஏற்பட்டதாக ஏற்கனவே செய்தி பார்த்தோம். இது அதே போல தேர்தல் சம்பந்தமான கோஷ்டி பூசலா அல்லது இதன் பின்னணி என்ன? இந்த கோஷ்டி பூசலின் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் என்றாலே முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவரது கோட்டையாக தான் இங்கு இருந்தது. ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட செயலாளராக அவர் நீண்ட காலம் பொறுப்பில் இருந்தார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு எதிராக புறப்பட்டவர் வழக்கறிஞர் ராஜேந்திரன், அதாவது திமுகவின் மாநில இளைஞரணி செயலாளராக பொறுப்பில் இருந்தவர். அப்போதிலிருந்தே இரு தரப்பினருக்கிடையே ஒரு மோதல் தொடங்கியது. இந்த மோதல் போக்கானது வீரபாண்டி ஆறுமுகம் அமைச்சராக இருந்த காலத்திலேயே ராஜேந்திரன் அவரை எதிர்த்து பல்வேறு பணிகளில் ஈடுபட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்தது. இதற்கு பகிரங்கமாக அவரும் வீரபாண்டி ஆறுமுகத்தை எதிர்ப்பதாகவும் தெரிவித்து பல்வேறு ஊடகங்களிலும் பேட்டி அளித்து வந்தார். இந்த சூழ்நிலையில் வீரபாண்டி ஆறுமுகம் மறைவுக்கு பின்னர் சேலம் மாவட்டமானது சேலம் மத்திய மாவட்டம், கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம் என 3ஆக பிரிக்கப்பட்டு இந்த மத்திய மாவட்டத்திற்கு பொறுப்பில் மாவட்ட செயலாளர் பொறுப்பிற்கு வருவதற்கு ஏராளமான போட்டி நிலவியது. அதாவது வீரபாண்டி ஆறுமுகத்தின் மகன் வீரபாண்டி ராஜா மற்றும் ராஜேந்திரனையே ஒரு கடுமையான போட்டி நிலவியது. இந்த சூழ்நிலையில் ராஜேந்திரனுக்கு ஸ்டாலின் ஆதரவாளரான ராஜேந்திரனுக்கு மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதன் காரணமாக வீரபாண்டியார் குடும்பத்தின் ஆதரவாளர்கள் அனைவருமே அதிர்ச்சிக்கு ஆளாகி இருந்தார்கள். மத்திய மாவட்டத்தை கைப்பற்றுவதில் இருந்த போட்டி, அப்போது இருந்த மோதல் போக்கு இப்போது வரை நீடித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த மோதலும் நடந்திருக்கு. கணேஷ், இது போன்ற மோதல்கள் தேர்தல் நேரத்தில் எது மாதிரியான தாக்கத்தை சேலத்துல திமுகவிற்கு ஏற்படுத்தக்கூடும்? அங்க இருக்கக்கூடிய திமுகவின் அடிமட்ட தொண்டர்களின் உள்ளம் எப்படி இருக்கிறது? அவருடைய மனநிலை என்ன? கண்டிப்பாக இது ஒரு நிச்சயமாக திமுக ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் தொண்டர்களோட கருத்தா இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு தொகுதியை கூட இங்க கைப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அதே போல தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் இது போன்ற ஒரு கோஷ்டி பூசல் நிலவி வந்தால் நிச்சயமாக இவரது ஆதரவாளர்கள் வாக்களிப்பதற்கு மறுப்பார்கள். எனவே திமுக வேட்பாளரின் தோல்வியானது திமுக ஆதரவாளர்களாலேயே ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் தொண்டர்கள் மத்தியில பேசப்பட்டு இருக்கு. எனவே இந்த சூழ்நிலையை மாற்றணும்னாக்கா நிச்சயமாக இந்த கோஷ்டி பூசல் முடிவுக்கு வந்தால் மட்டுமே திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு போக்கையும் நிலவுவதாக திமுக தொண்டர்கள் மத்தியிலேயே பேசப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் கூட இந்த அதிகாரத்தன்மை அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு யாரும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு போக்குமே தொடர்ந்து நீடித்து வருகிறது. மோகன்ராஜ், சேலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கும் வேட்பாளர்கள், நீங்க 2 கோஷ்டிகள் இருக்கிறாங்க அப்படின்ற பின்னணி தகவல்களை எல்லாம் விவரமாக சொன்னீங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கும் வேட்பாளர்கள் யார்? அது குறித்து ஏதாவது உட்கட்சி பூசல் இருக்கிறதா அந்த பகுதியில்? அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இன்று நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், மத்திய மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 4 தொகுதிகள் வருகின்றன. அதாவது சேலம் தெற்கு, மேற்கு, வடக்கு மற்றும் ஓமலூர் ஆகிய 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் வடக்குக்கு மத்திய மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். அதே போல மேற்குக்கு அவரது ராஜேந்திரனின் ஆதரவாளரான
முன்னாள் துணை மேயர் பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். அதே போல ஓமலூர் பகுதியிலும் ஓமலூர் தொகுதிக்கும் ராஜேந்திரனின் ஆதரவாளர் அம்மாசி போட்டியிடுகிறார். தெற்கு தொகுதியில் மட்டும் ஸ்டாலினின் நேரடி ஆதரவாளரான வழக்கறிஞர் குணசேகரனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு கணேஷ். இந்த 4 தொகுதிகளை பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 தொகுதிகள், அதாவது ராஜேந்திரன் நீங்களாக மீதமுள்ள 2 தொகுதிகளில் அவரது ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு தொகுதி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தெற்கு தொகுதியில் மட்டும் வழக்கறிஞர் குணசேகரன் அவர் ஸ்டாலினோட நேரடி ஆதரவாளர் என்ற அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் தற்பொழுது இந்த மத்திய மாவட்ட கட்டுப்பாட்டில் இருக்கும் 4 தொகுதிகளுக்கும் இந்த சூழ்நிலையில் தான் தேர்தலை சந்திக்கவிருக்கு கணேஷ்.